அடுத்து வினா இலக்கம் 2 பின்வரும் கணியங்களை மேற்படி இரு கூட்டங்களாக தலைப்பிட்டு வகைப்படுத்துக என குறிப்பிட்டிருந்தோம். அதாவது மேலே நாங்கள் குறிப்பிட்ட காவிக்கணியம் எண்ணிக்கணியம் என்று அட்டவணைப்படுத்தி அதில் பின்வரும் கணியங்களை நாங்கள் அதில் சரியான விடை அட்டவணையின் கீழ் நாங்கள் எழுத வேண்டும். அதில் முதலாவது அமுக்கத்தை நாங்கள் காவிக்கணியத்தின் அடக்குவதா எண்ணிக்கணியத்தின் அடக்குவதா என்று ஆராயும் முன்னர் அமுக்கம் தொடர்பாக நாங்கள் மேலே குறிப்பிட்ட அந்த இயல்புகள் தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டும். அமுக்கத்துக்கு குறித்த திசை காணப்படுமா பருமன் காணப்படுமா என்றிருப்பின் அது காவிக்கணியமாகவும், குறித்த திசை காணப்படாது பருமனை மட்டும் கொண்டிருப்பது என்றிருப்பின் அது எண்ணிக்கணியமாகவும் கருதப்படும். ஆகவே அமுக்கத்தை பொறுத்தவரையில் அது குறித்த திசையை கொண்டிருப்பதில்லை. அது பல்வேறு திசைகளில் அமுக்கம் தொழிற்படுகின்றது. அது அமுக்கமாக இருக்கலாம் அல்லது மேலுதைப்பாக இருக்கலாம். பல்வேறு திசைகள் அது தொழிற்படுவதால் அதுக்கு குறித்த திசை காணப்படவில்லை என்பதால் அது எண்ணிக்கணியமாக நாங்கள் கருதுகின்றோம். இரண்டாவது கணியம் வேலை எனும்போது விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். ஆகவே அங்கு வேலை என்பது விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் என்னும்போது அங்கு தூரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட திசை காணப்படுகின்றது. ஆகவே விசையும் காவிக்கணியமாகவும் அங்கே தூரம் குறிப்பிட்ட திசை கொண்ட தூரம் அதுவும் காவிக்கணியமாக தரப்படும் போது நாங்கள் அந்த இரண்டும் பெருக்கப்படும் போது அது எண்ணிக்கணியமாக மாறுகின்றது. ஆகவே வேலை ஒரு எண்ணிக்கணியம் என நாங்கள் விளக்குவோம். அடுத்து விசை காவிக்கணியம் நிறை எனும்போது புவியீர்ப்பினூடான அந்த திணிவு தர ஆர்முடுகளைத்தான் நாங்கள் நிறை என்கிறோம். அல்லது நியூட்டனின் இரண்டாம் விதி F=mg என்பதை நிறை என்கின்றோம். ஆகவே நிறை ஒரு காவிக்கணியமாகவே கருதப்படும். ஆனால் திணிவு என்னும் போது அது சடப்பொருளின் அளவை மட்டும் குறிப்பிடுவதால் அது எண்ணிக்கணியமாகவும், தூரம் என வெறுமனே குறிப்பிடப்பட்டுள்ளதால் இதனை நாங்கள் ஒரு எண்ணிக்கணியமாகவும், இடப்பெயர்ச்சி என்னும் போது இடப்பெயர்ச்சி குறிப்பிட்ட திசையை கொண்டது அல்லது குறிப்பிட்ட கோணத்தை கொண்டது. எனவே நாங்கள் குறித்த திசையை கொண்டது என்ற அடிப்படையில் இடப்பெயர்ச்சி காவிக்கணியமாகவும், கதிக்கு திசை இல்லை பருமனை மட்டும் கொண்டிருப்பதால் அது எண்ணிக்கணியமாகவும், வேகம் என்னும் போது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் என்பதால் இடப்பெயர்ச்சி காவிக்கணியம் என்பதால் அதனை நேரம் எண்ணிக்கணியத்தால் வகுக்கும்போது சய என வருகிறது. ஆகவே நாங்கள் வேகத்தை ஒரு காவிக்கணியமாகவே கருதுவோம். அடுத்து நேரம் ஒரு எண்ணிக்கணியமாகவும், அங்கே ஆர்முடுகளில் ஒரு வேகம் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஆர்முடுகளை காவிக்கணியமாகவும், அமர்முடுகள் ஒரு காவிக்கணியமாகவும், புவியீர்ப்பு விசைக்கு ஒரு திசை காணப்படுவதால் அதனையும் நாங்கள் ஒரு காவிக்கணியமாகவும் கருதுகின்றோம். நன்றி மாணவர்களே.